விஜய் மகா நடிகராக இருக்கார். விஜய் சினிமாவில் நடிக்கிறத விட மகா நடிகர் அப்படி தான் சொல்லணும். திமுகவோட பி டீம், திமுகவோட ஏஜென்ட் ஆகிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, மும்மொழி வந்தால் தன்னாட்சி உரிமையை பறிக்குமா, அவருடைய தன்னாட்சி உரிமையை, தமிழ்நாட்டு உடைய தன்னாட்சி உரிமையை பறிக்குமா, இப்படி சொல்லிவிட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அதில் ஹிந்தி எழுச்சி நாள்னு சொல்லி நடத்துகிறாரு அவர் ஸ்கூலில். ஹிந்திக்கு பள்ளியை தனியாக வச்சுக்கிட்டு ஹிந்தியை எதுக்குறாருன்னா இது ஒரே மாத்திர வேலையா இல்லையா? அது டிஎம்கே ஜீன் மாதிரி தானே. அவங்க சன்ஷைன் ஸ்கூல், அவங்க ஃபேமிலியில் எல்லாம் சிபிஎஸ்சி ஹிந்தி தான், சன்ஷைன் ஸ்கூல் நடத்துவாங்க. அதே மாதிரி விஜய் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஹிந்தி பயிற்க வேண்டிய பள்ளியை நடத்துவார். ஆனால் இங்கே வெளியில் வந்துட்டு ஹிந்திக்கு எதிராக குரல் கொடுப்பார். அப்படின்னா விஜய் நம்ப முடியுமா? விஜயோட காமெடி அரசியல் தானே அது. விஜயோடைய சீப்பு பாலிட்டிக்ஸ், அதாவது மலிவு விலை அரசியல் தானே இது. விஜய் எவ்வளவு தரந்தாழ்ந்து போய்விட்டாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. விஜய்க்கு சொல்கிறேன், நான் நேற்று சொன்னேன், நீங்கள்லாம் படிக்காத ஆளுங்கய்யா, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. 5 வயசு பையனோட நீங்கள் மோத முடியாது, உட்கார வச்சு பாருங்கள். ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்து, உங்கள் கையில் ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்து பாருங்கன்னு சொன்னேன். அந்த லிஸ்ட்டில் படிக்காத லிஸ்ட்டில் நீங்களும் வரீங்க. 10 மார்க்கு 15 மார்க்கு லிஸ்ட்டு இந்த திமுககாரன் மாதிரி அதில் நீங்களும் வரீங்க. அதனால் உங்களுக்கு கல்வியை பற்றி அடிப்படை விஷயமே தெரியலை. அதனால தான் இந்தியை எதிர்க்கிறது. இந்தியை நான் எல்லாருக்குமே சொல்கிறேன்ப்பா, உங்கள் விஜய், உங்கள் திமுககாரர்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், தைரியம் இருந்தால் உங்களுக்கு இந்த தேர்தலில் இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை, இந்தியை படிக்க விடமாட்டோம்னு தைரியம் இருந்தால், முதுகெலும்பு இருந்தால் விஜயும் உங்கள் திமுககாரனும் சேர்ந்து அரசியல் வாக்குறுதியாக கொடுங்க, தேர்தல் வாக்குறுதியாக கொடுங்க. என்ன பண்ணுறான்னு பாருங்கள் ஒவ்வொருத்தனும் உங்களை. அதனால் நடிக்காதீங்க. படிக்காத ஆளுங்க நீங்கள் எல்லாமே. படித்தவன் விஷயம் ஹிந்தி படிக்கிறது, புதிய கல்வி திட்டமெல்லாம் ஒருத்தனுக்கும் தெரியாது. உட்கார வச்சு பேச சொல்லுங்கள், புதிய கல்வி திட்டம்னா என்னென்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த திமுகவிலேருந்து விஜயில் கட்சியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து உட்காந்து பேச சொல்லுங்கள். ஒரு ஜீரோ தெரியாது. அதனால் மும்மொழி கொள்கைங்கிறது 1968 உருவாக்கிட்டாங்க. அப்போ திமுககாரன் வாயை திறந்துக்கிட்டு இருந்தான், தீ குளித்தான் திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில். 68 மும்மொழி கொள்கைன்னு சட்டம் இது பண்ணும்போது வாயை ஒருத்தனும் திறக்கலையே. தேசிய கல்விக் கொள்கைன்னு வரும்போது வாயை ஒன்றும் திறக்கலை. அதனால் இவர்கள் சொல்வதை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பொருட்டாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, கத்திக்கிட்டு இருக்கணும். ஒருத்தனும் தேர்தல் உறுதிமொழியாக இதை கொடுக்க மாட்டான். இன்னொரு விஷயம் நான் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. இது என்ன நடந்ததுன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கை உருவாகின உடனே என்ன பண்ணார் மோடி, கஸ்தூரி ரங்கன் அதில் என்ன எழுதினார் தெரியுமா? ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி கட்டாயம்னு தான் எழுதினார். அப்போ மோடி தான் ஏற்கனவே கத்திக்கிட்டு இருக்கான்ப்பா அந்த பக்கம், அந்த தென்னிந்தியாவில் ஒருத்தங்க, அவன் இதோடு ஊரை கூட்டிடுவான். ஹிந்தி கண்டிப்பாக படிக்கணும், கட்டாயம் படிக்கணும்னா ஹிந்தி மற்ற எந்த மொழி ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கலான்னு போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் மோடி தான் மாற்றினார். எதுக்கு மாற்றினாருன்னு அந்த கூட்டம்லாம் கற்றுவான், எதுக்கு இது இஷ்டம் இருந்தால் ஹிந்தி படிக்கட்டும் அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க. அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், பூரா ஒன்றும் தெரியாத கல்வியை பற்றி அடிப்படை விஷயம் தெரியாத ஆளுங்க, நல்லா படித்தவங்க பேச்சை கேளுங்க, படிக்காத தற்கொலைகள் பேச்சை கேட்காதீங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் விரும்பும் மொழிகளை கற்றுக்கொள்ள சொல்லுங்கள். இந்த தற்கொலைகள் சொல்வதை யாரும் கேட்காதீர்கள். எல்லாம் 10 மார்க்கு 15 மார்க் வாங்கினவன், எல்லாம் அரியஸ் வாங்கினவன். ஒருத்தனையாச்சும் முன்னாடி மார்க் ஷீட்டை அரியஸ் இல்லாமல் பாஸ் பண்ண ஒருத்தனை கொண்டு வாங்க. கனிமொழியிலேருந்து, உதயநிதியிலேருந்து, ஸ்டாலின்லேருந்து எல்லாத்துக்கும் தான். ஸ்டாலின் மார்க் எனக்கு தெரியும், மற்றவங்க மார்க்கெலாம் கொண்டு வர சொல்லும். அப்போ நீ கல்வியை பற்றி பேசுவதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதுன்னு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறது முதல் கருத்து. அடுத்தது எடப்பாடி, அவர் ஒரு ஜோக்கு வச்சுருக்காரு. ஏன்னா ஸ்டாலினும் இந்த பையனும் சேர்ந்து 234 தொகுதியிலையும் ஜெயிப்போங்கிறான் சொல்கிறாங்க. 2 பேரும் 200 தொகுதிகளுக்கும் மேலே ஜெயிப்போங்கிறாங்க. 234ன்னு அவர் சொல்லலை. ஸ்டாலினுக்கே 4000 ரூபா கொடுக்குறாலே, கள்ள ஓட்டு போடுறாலே 200 தொகுதியில் ஜெயிக்கிறோம் அப்படி. எடப்பாடி என்ன சொல்கிறாரு, 234 தொகுதியிலையும் ஜெயிக்க போகிறாராம். அதுவும் மெகா கூட்டணி அப்படிங்கிறாரு. சிரிப்பானா சிரிக்க மாட்டானா? தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியில் 9 கட்சி திமுக பக்கம் போயிட்டான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிஜேபி பக்கம் ஒரு 4-5 போயிட்டான். இருக்கிறது யாருமே இல்லை.
இந்த பிரேமலதாவை தவிர. அந்த அம்மாவும் கடைசி நேரத்தில் எப்போ காலை வரும், எப்போ எதிர்க்கட்சி பக்கம் போய் சொல்லணும்னு சொல்ல முடியாது. அது 2021 பணம் கொடுத்த உடனே டிடிவி தினகரனோட கூட்டணின்னு கடைசி நேரத்தில் காலை வரனாங்க. பணம் கொடுத்தா அந்த பக்கம் போயிடுவாங்க. உங்களுக்கு கூட்டணிக்கே யார் இருக்கா? பூவை ஜெகன்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு 10-20 பேர். அவரை வச்சுக்கிட்டு ஒரு ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். எடப்பாடிக்கு சொல்கிறேன், முதல்ல கட்சியை காப்பாற்றுங்க, கட்சியில் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிங்க. ஜெயலலிதா அவர்கள் நகையை கொள்ளையடிச்சிருக்காங்க. 28 கிலோவில் 27 கிலோ தான் வந்திருக்கு. வெள்ளி சேலெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. அதுக்கு குரல் கொடுங்க முதல்ல. நீங்கள் உண்மையிலேயே எம்ஜிஆர் மீதும் அவங்கெல்லாம் இல்லைன்னா நீங்கள் இல்லை. நீங்கள் எல்லாம் முதலமைச்சராக இருக்க முடியுமா? நீங்கள் எப்படி முதலமைச்சராக? நீங்கள் மனசாட்சி இருந்தால் உங்கள் மந்திரிங்கள்லாம் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. என்கிட்ட பெரிய லிஸ்ட் இருக்குது. அதில் 10% ஒதுக்குங்க. ஜெயலலிதாவோட போயஸ் கார்டன் வீடு தீபா விற்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்களால மேனேஜ் பண்ண முடியலை. அவங்களுக்கு வந்து பணத்தை, நீங்கள் கொள்ளையடித்த பணத்தை இருந்து எல்லா அதிமுக மந்திரிகள் 10% கொடுத்து வீட்டை வாங்க. ஜெயலலிதாவின் நினைவை ஒன்று ஆக்குங்க. 28 கிலோ தங்கம் ஏலத்துக்கு வரும். அந்த நகைகளெல்லாம் மீட்டு ஜெயலலிதாவின் காட்சியை நினைவகம்னு வச்சு அதில் காட்சி பொருளாக வைங்க. இதையாச்சும் உருப்படியாக செய்யுங்க. நீங்கள் 234 தொகுதியெல்லாம் ஜெயிக்கிறது, நீங்கள் கட்சியை நடத்துகிறத பார்த்தா 234 தொகுதியில் எங்கே ஜெயிக்கிறது? அந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் இல்லை. அதனால் அதிமுக தொண்டன் வந்து ஓட்டு போட காத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அதை வழி நடத்தி அந்த கட்சியை ஒழுங்காக கொண்டு வந்து நடத்துவதற்கு உங்களுக்கு இது இல்லை. எத்தனை பிரச்சனைகள் வருது, எதிரையாச்சும் குரல் கொடுக்குறீங்களா? ஜெயலலிதா அவர்கள் நகை குறைஞ்சி போச்சுன்னு வட இந்திய பத்திரிகையெல்லாம் எழுதுகிறான். நான் எவ்வளவோ பேசுகிறேன், நீங்கள் ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்களா? அதனால் கட்சியை முதலில் காப்பாற்றுங்கள் எடப்பாடி.